யுகயுகமாய் சமர்வீரா. அத்தியாயம் 6. டேய் டேய், உன் மாமங்காரன் என்னடா என்னையும் அவங்க கூட கூட்டிட்டு போற மாதிரியே கையை இறுக்கமா பிடிச்சிருக்கான். போலீஸ்காரங்க வேற என்ன ஒரு மாதிரி குறுகுறுன்னு பாக்குறானுங்கடா. இதுல உன் போலீஸ் மாமன் வேற என்னையும் ஏதோ கோத்து விட போறான் பாருடா. வாடா மண்ணாங்கட்டி, கையை எடுத்து விடுறா என்று இருந்த கடுப்பில் ஜெய்யினை திட்டிக் கொண்டிருந்தான் திவாகர். நான் எதுக்குடா உனக்கு ஹெல்ப் பண்ணணும்? நானே அந்த பக்கி போய் சேரட்டும்னு நினைச்சேன். நீ என்னடானா குனிஞ்சு அவன் பேசுறத வேற கவனமா கேட்டுட்டு இருந்த. அதான் கபோதி கண்ணு தெரியாம உன் கையை பிடிச்சு என் மகளை உன்கிட்ட ஒப்படைக்கிறேன்னு சொல்லிட்டான். அதுக்காக இப்படியாடா மாட்டி விடுவ என்று கையை வேக வேகமாக இழுத்து எடுத்து கொண்டிருக்கும் பொழுது அம்புஜமும் கனிகாவும் தாஸின் காரிலிருந்து இறங்கி வேகமாக ஓடி வந்தனர். அவர்களை பார்த்ததுமே, டேய் டேய், செத்தவன் தீர்க்கதரசிடா, பாரேன் செத்து 1/2 மணி நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள குடும்பத்தோட உன் போலீஸ் மாமா வந்துட்டான்டா. அந்த ஆள் இதுக்குத்தான் பயந்து என் மகளை பார்த்துக்கோ மருமகனேன்னு என் கையை பிடிச்சிருக்கான் போல. டேய் டேய், நல்ல நண்பர்கள்டா இவனுங்க, முடியல. வாடா நம்ம இங்கிருந்து கிளம்பிடுவோம். என் வாயில நல்லா வந்துரும் பார்த்துக்க. உன் மாமங்காரனை என் கையை விட சொல்டா, அப்புறம்தான் வர முடியும். இழுத்தெடுறா, செத்தவன் பிடிச்சிருக்கான்னு நீயும் பிடிச்சுக்கிட்டு உட்காந்துருக்க. அவன் கையை வேக வேகமாக இழுத்து எடுக்கவும் ஓடி வந்த கனிகாவோ அப்பா என்று அந்த கையை பிடித்து கொண்டே கதறி அழுதாள். அம்புஜமோ அவரது காலை கட்டி கொண்டு அழுதார். இனி இங்கிருந்தால் சரியாக இருக்காது என்று இருவருமே நழுவ அவர்களது பின்னாடியே தாஸ் வந்து நின்றிருந்தார். என்ன என்று திவாகர் கேட்கவுமே அவனது சட்டையை எட்டி பிடித்து இழுத்து, நீங்க தானடா காரை ஏத்தி கொன்னது, உங்களை கைது பண்ணி விசாரிக்கணும், இருங்கடா. ஆஹா, அப்படி நல்லா ஒன்றும் பண்ண முடியாது மாமா. குருஷேத்திரன் உண்மையாவே ஆக்சிடென்ட்ல தான் செத்தாரு. வேணும்னா அங்க வந்து உங்க போலீஸார்கிட்டயே விசாரிங்க. அப்புறம் அங்க உட்கார்ந்துருக்கான் பாரு டிரைவரு, அவன் கார் டிரைவரே இல்லை, டேங்கர் லாரி டிரைவரு, பெட்ரோல் டேங்கர். போய் அவங்கிட்ட உரசு, குப்புன்னு பத்திக்கும், எங்ககிட்ட இல்லை என்று திவாவை பிடித்திருந்த கையை தட்டி விட்டுவிட்டு அவனை இழுத்து தன் பக்கமாக ஜெய் நிறுத்தி கொண்டான். ஏற்கனவே டாக்டர்ஸ் வந்துவிட ஆக்சிடென்ட் கேஸ் வேறு என்பதால் எல்லாம் விசாரித்து முடித்து அவர்களை விடுவதற்கு 2-3 மணி நேரமாகிற்று. ஜெய்தான் திவாகரை திட்டிக் கொண்டிருந்தான். இனி எவனுக்காவது இப்படி இறக்கம் பார்த்துக்கிட்டு இருந்தேன்னு வெய்யும் மவனே, உன் மேல லாரியை ஏத்திருவேன் சொல்லிட்டேன் என்று கோபத்தில் இருந்தான். அங்கு இவ்வளவு நேரமாகியும் இருவரையுமே காணவில்லை என்று தனுஷ் வேறு போன் மேல் போன் போட்டு கடுப்பாக்கி கொண்டிருந்தான். சிறிது நேரம் அம்மாவும் மகளும் அழுது கொண்டே இருந்தவர்களை அமைதியாக இருக்க சொல்லிவிட்டு எல்லா ப்ரொசீஜரும் முடித்து நாளைக்குத்தான் பாடியை தருவார்கள் என்றதுமே அமைதியாக வீட்டுக்கு போக வேண்டும், அங்கே உள்ள காரியத்தையும் பார்க்க வேண்டும் என்று சோர்ந்து போய் அமர்ந்திருந்தனர். அப்போதுதான் திவாகர் கனிகாவை பார்த்தான். ஒரு 20-23 வயதிற்குள் தான் இருப்பாள் அவள். டேய், குருஷேத்திரனோட கடைசி அட்டம்ப்ட் இந்த பொண்ணுதானா? வயசு குறைவா இருக்கும் போல. அவருக்கு முதலும் கடைசியுமான அட்டம்ப்டே இவதாண்டா. என் தங்கச்சிக்கு 2 வயசு சின்னவ இவ. பாவம், எல்லா அட்டம்ப்டும் ஃபெயிலாகி கடைசி அட்டம்ப்டாவது நடக்குமான்னு யோசிக்கிற டைம்ல சக்சஸ் ஆகி வந்தவ தான் கனிகா. பாவம், முட்டு தேய அட்டம்ப்ட் அடிச்சிருக்காரு போல. என்ன இருந்து என்ன பிரயோஜனம்? லிஸ்ட்ல கடைசியில் இருந்தவரை 2ஆவதா இந்த விதி தூக்கிருச்சே. இந்த 2ம் பாவம்டா. வெள்ளக்காக்கா மல்லாக்க பறக்குதுன்னு மாமா சொன்னாலும் அப்படியாப்பான்னு மேலே பார்க்கும். கனிகாவாவது பரவாயில்ல, ஆனா மாமியோ ஆமாண்ணா 2 பறக்குதுன்னு சொல்லும். ஓஹோ, இப்ப அவரே பறந்து போயிட்டாரே. அப்போது கனிகாவோ அவர்கள் அருகில் வந்தவள், ரொம்ப நன்றி ஆக்சிடென்ட் நடந்த இடத்துல இருந்து இவ்வளவு தூரம் கொண்டு வந்ததுக்கு என்று அவளுடைய கண்கள் கலங்கி கண்ணீர் இன்னும் பெருக்கெடுத்தது. எதிலும் எதற்கும் தன்னுடைய மனதை இலகி விடாதவன் சிறிது வருத்தத்தோடு அவளை பார்த்தான். அதற்கு மேல் அங்கில்லாமல் இருவரும் தாஸோடு சென்று விட்டனர். இனி காலையில் அவரது இறுதி காரியத்திற்காக எல்லாம் ஏற்பாடு செய்ய வேண்டுமே. இவர்களையும் வீட்டிற்கு போக சொல்ல காரில் ஏறவுமே நம்பியாரின் கார் உள்ளே வந்தது. ஜெய், இப்பவே காரோட அடிச்சு தூக்குவோமா? நண்பனோட இவரும் சேர்ந்து நரகத்துக்கு போகட்டும். உள்ள பாரு, தீபன் இருக்கான், அவனோட செபாஸ்டியனும் இருக்காரு. இப்போதைக்கு வேண்டாம், அப்படியே ரூட்டை மாத்திப்போம், இவனுங்களை அப்புறமா பார்த்துக்கலாம் என்றவனோ வண்டியை வீட்டுக்கு ஓட்டினான். அங்கே வாசலிலேயே அகல்விழி வண்டியோடு நின்றிருந்தாள். அதை பார்த்ததுமே இருவருமே ஜெர்க்காகி விட்டனர். திவாகரோ, என்னடா இந்த லூசு லாயரு இங்க வந்து நிக்குது? அதான் சொல்லிட்டியே லூசுன்னு, அது அப்படித்தான் செய்யும், இறங்கி என்னன்னு கேட்போம் வா. இவர்கள் வண்டி சத்தம் கேட்டதுமே தனுஷும் அவனது ஆட்களும் வந்தனர். என்னடா இதை இங்க நிக்க வச்சிருக்கீங்க என்று ஜெய்யோ அகல்விழியை பார்த்து கேட்டான். நாங்க எங்க நிக்க வச்சிருக்கோம், அதுவா வந்து நின்றுட்டு உங்களை பார்த்தாதான் போவேன்னு நிக்குது. என்னது இது, அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க, உங்க இஷ்டத்துக்கு சொல்றீங்க. என்ன உங்களுக்கெல்லாம் மரியாதையே தெரியாதா? திவா, இதுகிட்ட என்ன விஷயம்னு கேட்டுட்டு உடனே போக சொல்லு.
பொண்ணுங்க இந்த அர்த்த ராத்திரியில வந்துட்டு போனா தப்பா நினைப்பாங்க. போக சொல்லு சீக்கிரமா. இல்லைன்னா மட்டும் ஊருக்குள்ள உங்களுக்கு நல்ல பேரா கில்லர் சார்? இருக்கிற பேரே டானு, ரவுடி, கொலகாரனுங்க. இதில் இவனுங்களுக்கு மானம் போயிடுமா? நான் வந்ததில் மானம் போகிறது தான் மிச்சம். ரொம்ப ரொம்ப பேசுகிற நீ. என்ன விஷயமா வந்த அதை சொல்லு. அதுவா, உங்கள் 2 பேர் மேலேயும் அட்டெம்ப்ட் ரேப் கேஸ் கொடுக்க நம்பியார் சாரும் கமிஷனரும் தீபன் சாருமே சொல்கிறாங்க. கேஸ் கொடுக்க சொல்லி கையெழுத்து போட சொல்லி மிரட்டிட்டு இருக்கும்போது தான் குருஷேத்திரன் சாருக்கு ஆக்சிடென்ட்னு ஃபோன் வந்துச்சு. உடனே எல்லாருமே கிளம்பி போயிட்டாங்க. நான் எப்படியோ தப்பிச்சு ஓடி வந்துட்டேன். நான் கையெழுத்து போடட்டுமா? அதற்கு உடனே சிரித்தவனோ, என்ன வந்து மிரட்டி பார்க்குறியா? அவனுங்க சொன்னா கையெழுத்து போட்டு கொடுக்க வேண்டியதானே லூசு லாயரு. உனக்கு தான் சட்டம் தெரியுமே. அப்படியே சொன்னாலும் நான் அப்பீல் பண்ணா உனக்கு டெஸ்ட்ல இருந்து எல்லா டேஷும் பண்ணுவானுங்க. உனக்கே ஒன்றுமில்லைனா எனக்கு என்ன வந்துச்சு? போடி போய் எழுதி கொடு. அந்த ஒரு கேஸ் தான் இல்லாமல் இருந்துச்சு, அதையும் போட்டு விடட்டும். நான் போட்டா உன்னை கொண்டு போய் ஃபேக் என்கவுண்டரில் போட்டு தள்ளிடுவானுங்க. பரவாயில்லையா? என்ன ஆடு நனையுதேன்னு ஓனாய் அழுகுது? என்ன விஷயம் ஃபேக் லாயரு? நான் ஒன்றும் ஃபேக் லாயர் இல்லை, ஒரிஜினல் லாயர் தான். நீ அடித்தாலும் என்னை அந்த மாதிரியெல்லாம் பார்க்க கூட இல்லைல்ல. அதான் நம்ம நீதி நேர்மை பொய்யா கேஸ் கொடுக்க இடம் கொடுக்கல. உன்கிட்ட சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன். உன் கடமையில தீய வைக்க. போடி போடி இங்கிருந்து. வந்துட்டா உதவி மண்ணாங்கட்டியெல்லாம் எனக்கு தேவையில்ல சொல்லிட்டேன். போடி. போடடே, அந்த ஆள் என்னன்னா உன்னை கொல்றதுக்கு என்ன பயன்படுத்திக்கிறாரு? நீ என்னடானா அவனுங்களை கொல்றதுக்கு என்ன பயன்படுத்திக்கிற? என்னடா பைத்தியக்காரனுகளா? உங்க எல்லாத்தையும் நானே போட்டு தள்ளிட்டு ஜெயிலுக்கு போறேன்டா, போங்கடா என்று அவனது இடுப்பில் இருந்த கன்னை ஓடிப்போய் எடுத்தாள். ஐயையோ, இந்த லூசு என்ன பண்ணுது என்று திவாகரோ பின்னாடியே ஓட, தனுஷோ அவளிடம் வர, ஜெய்யோ அசராமல் அவளது கையை பிடித்து வளைத்து தூக்கி கொண்டு போய் தன்னுடைய அறைக்குள் சென்று கட்டிலில் போட்டான். அவளோ பைத்தியக்காரி மாதிரி எழுந்து கட்டிலின் மேல் நின்றவாறே அவனை பிடித்து இழுத்து, உன்னாலதான் எல்லாம். என் லாயர் ஐடியை பிடுங்கி வச்சுட்டானுங்க தெரியுமா? அதான் என் கனவு. அது எனக்கு வேணும். எங்க அப்பாவோட கனவு நான் நேர்மையான லாயர் ஆகணும்னு. அது நீ என்னை கடத்தினதுனால எல்லாமே கனவோட கனவா கலைஞ்சு போச்சு தெரியுமா? அது என்னால் இல்லடி, உன் பைத்தியக்காரத்தனத்தினால தாண்டி லூசு லாயரே. நான் சொன்னல அந்த கொலைக்கேஸ்ல வாயவே திறக்காதன்னு, கேட்டியாடி நீ? அது என் கடமைடா கொலகாரா. ஆமாடி, நான் கொலகாரன்தான். இப்போ உன்னால ரேபிஸ்டாவும் ஆகிடுறேன். பொய் கேஸ் தானே போட யோசிக்கிற? நிஜமாவே நான் உன்னை ரேப் பண்ணிடுறேன். பண்ணுவடா பண்ணுவ. அதுக்குள்ள நான் உன்னை கொன்னுடுறேன் பாரு என்று அவன் கழுத்தை பிடிக்க அது அவளது 2 கைகளாலும் பிடிக்க முடியவில்லை. அதற்குள்ளாக ஜெய்யோ அவளை கட்டிலில் தள்ளிவிட்டிருந்தான். அவளோ மல்லாந்து விழவும் அவள் மேலாக படர்ந்தான். தொடரும். இதனுடைய அடுத்த அத்தியாயம் நாளை மாலை 5 மணிக்கு வந்துடும். கேட்க தவறாதீர்கள் மக்களே. யுக யுகமாய் சமர்வீரா. விடை பெறுகிறேன். நான் உங்கள் ஆர்ஜே தியா.